இந்த கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த கதை உங்களை பற்றினதாக கூட இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை ஒரு நல்ல வேலைக்காக காத்திருந்தீங்கனாலோ, இல்லை ஒரு வீடு கட்டணும், இல்லை சேர்த்து வச்சு செட்டில் ஆகணும், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஒரு நீண்ட கால இலக்குடன் நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த கதை உங்களுக்கும் பொருந்தும். The Seventh Sense. இது ஒரு இளைஞன் பற்றிய கதை. அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு. அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கடன் இல்லாம வாழணும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பெருமையா பார்க்கணும். ஆனா வாழ்க்கை அவன் நினைச்ச மாதிரி அமையல. ஒரு சில நேரங்கள்ல சில பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவான், ஆனா முடியாது. ஏன்னா அது வாங்கறதுக்கு உண்டான பணம் அவன் கையில இருக்காது. உடனே மனசு காயப்படுத்த ஆரம்பிக்கும். நமக்கு இன்னும் வேலையே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும். வீட்டில் கேள்வி கேட்பாங்க, இன்னும் சரியான வேலைக்கு போகலையே, சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா, இல்லை ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனா கேள்வி கேட்பாங்க. உன் கூட தான்டா அவன்லாம் படிச்சான், அவன் பாரு இன்னைக்கு வீடு கட்டிட்டான், செட்டில் ஆயிட்டான், இப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுவும் அவனோட மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வாட்ஸ்அப்ல பார்ப்பான், அவனோட ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முன்னேறிட்டு இருப்பாங்க. கார் வாங்கின போட்டோ போட்டிருப்பாங்க, ஃபோன் வாங்கின போட்டோ போட்டிருப்பாங்க. இவன் கையில ஹால் டிக்கெட் வச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ராத்திரி அவன் வீட்டில் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அவன் மட்டும் கண்ணு முழிச்சுட்டே படுத்திருப்பான். படுத்துட்டு அப்படியே ஃபேனை பார்த்துட்டே படுத்திருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடிட்டே இருக்கு, என்னால முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா, குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, வாழ்க்கை எப்போ மாறும். அன்னைக்கு ராத்திரி அவன் தனியா இல்லை, அவனை சுத்தி ஒரு 5 அரக்கர்கள் இருந்தாங்க. அரக்கர்கள் அப்படின்னா அவனை சுத்தி கிடையாது, அவனோட மனசுக்குள்ள 5 அரக்கர்கள் இருந்தாங்க. முதல் அரக்கர், அதாவது ஒரு டெவில்னு கூட வச்சுக்கோங்களேன், அவர் கம்பேர் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, அவன் சுற்றி இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். கம்பேர் பண்ணி நீ கொஞ்சம் கம்மிப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். 2வது வில்லன், அவர் அவமானத்தை கொடுப்பார். 3வது வில்லன், நீ சாதிச்சிருவியா, உன்னால முடியாது அப்படின்னு, எதிர்காலத்துல உன்னால முடியாது அப்படின்னு எதிர்காலத்தை பயத்தையே கொடுத்துட்டு இருப்பார். 4வது வில்லன், இந்த வில்லன் இருக்கிறதே தெரியாது, மனசுக்குள்ள இருப்பாரு. அது கடந்த கால தோல்வியா இருக்கலாம், இல்லை பணம் பத்தின சுத்தி இருக்கிற நபர்கள் சொன்ன ஏதோ ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். அதாவது ஆழ்மன தடைய உருவாக்குற ஒரு வில்லன். 5வது வில்லன், உன்னால முடியாதுடா, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டு அந்த இளைஞன்கிட்டயே சொல்லிட்டு இருப்பார். இந்த 5வது வில்லன். ஒவ்வொரு நாளும் அவன் மீண்டும் மீண்டும் எழுந்து சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். இந்த 5 அரக்கர்களும் அவனை விடவே மாட்டேங்கிறாங்க, அவனை செயல்படவே விட மாட்டேன்றாங்க. அவனோட மனசுக்குள்ள இருந்துகிட்டு போட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி வைக்கிறாங்க. இதே மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு இரவு அதே மாதிரி தனியா தூங்கிட்டு ஃபேனை பார்த்துட்டே இருக்கிறான். அன்னைக்கு தெரியாது அவனுக்கு இன்னைக்கு தான் ஒரு ஞானம் பிறக்க போகுது அப்படின்னு. அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். படுத்து தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கண்ணசர்றான். அப்படியே தூங்கினோடனே அவனுக்கு ஒரு பெரிய கனவு. அது கனவா இல்லை நினவா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. எந்த விதமான நட்சத்திரம், எந்த விதமான சத்தம் எதுவுமே இல்லை, வெளிச்சம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு கும் இருட்டா இருந்தது. அங்க ஒரு ஒளி திடீர்னு வானத்திலிருந்து இறங்குச்சு. அந்த ஒளி இவங்கிட்ட ஒரு 5 ஆயுதங்களை கொடுத்தது. அந்த 5 ஆயுதங்களும் இவன் கண்ணு முன்னாடி அப்படியே மிதந்துச்சு. ஒன்று வெள்ளி நிற கத்தி, இன்னொன்று தங்க நிறத்துல கேடயம், ஒரு நீல நிறத்துல ஒரு ஒளி சக்தி, ஒரு ஜொலிக்கிற ஒரு ஈட்டி, அப்புறம் ஒரு ஜோடி செருப்பு. உடனே இவன் கேட்குறான் அந்த ஒளியை பார்த்து, யாருப்பா நீன்னு கேட்குறான். இங்க பாரு, இந்த 5 ஆயுதங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது பயன்படுத்துறதுக்கு உண்டான நேரம் வந்துடுச்சு, நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்ட்டு அது பாட்டு போயிடுச்சு. அது போனதுக்கு அப்புறம் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்குறான். அப்பதான் ஓ இது கனவு போல அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். அவன் ஃபீல் பண்ண உடனே ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது கனவு இல்லை, நிஜம்தான், அந்த 5 ஆயுதங்களும் உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நீ இந்த 5 ஆயுதங்களை வச்சு இந்த 5 அரக்கர்களையும் அடிச்சு தூக்கிட்டு வெற்றி அப்படின்ற ஒன்ன உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒன்னு வெள்ளி நிற கத்தி அப்படின்ற ஒரு ஆயுதம். அது என்ன அப்படின்னா, அவனோட ஆழ்மன தடைகளை உடச்செறியறதுக்கு உண்டான ஒரு ஆயுதம். அவனுக்குள்ள அவனை பத்தி, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன், என்னால எதையும் சரியா செய்ய முடியாது, இப்படியான மனத்தடைகள் இருந்துச்சு. அவனை வெள்ளி நிற கத்தி பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறான். இந்த மாதிரி ஆழ்மன தடைகள் டே டு டே லைஃப்ல என்னென்ன வருதோ அத்தனையும் அழிக்கிறான். ஒன்னு வெள்ளி நிற கத்தி அப்படின்றது அவனா சிந்தனை பண்ணி அவனோட அறிவுல இதையெல்லாம் தூக்கி போடுறான். இதெல்லாம் பொய் அப்படின்னு தன்னோட ஆழ்மனம் நம்பிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் பொய் அப்படின்னு அவனுக்குள்ளேயே தெளிவாகிறான். அடுத்து 2வது ஒரு கேடயம்.
அந்த கேடயத்துக்கு பேரு அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல். அடி உளுந்தா அந்த கேடயத்தை வச்சு ஏத்துக்கிறது. அதாவது இவர் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்காக அடுத்தவன் வளராம இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தற்செயலா எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல இவன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினான். அக்செப்டன்ஸ், சரி என்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு முற்று முழுசா அவன் ஏத்துக்கிட்டான். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் பார்க்க ஆரம்பிச்சான். அடுத்து அந்த 3வது ஆயுதம் சரண்டர் அப்படின்ற ஒரு சக்தி. அதாவது எதிர்காலம் பயம் வரும் இல்லையா, உன்னால ஜெயிச்சிட முடியுமா, நீ இதை அச்சீவ் பண்ணிப்பியா, வீடு கட்டிருப்பியா, நீ வேலைக்கு போயிடுவியா அப்படின்னு அந்த பயம் வர்றப்ப நான் என் வேலையை செய்வேன், அதுக்கு மேல நடக்கிறதில்ல, இந்த பிரபஞ்சமும் இறைவனும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் ஒரு சரண்டர், ஒரு சரணாகதி நிலையில அவன் இருந்தான். அந்த ஆயுதத்தை வச்சு இந்த பயத்தை அவன் விரட்டிட்டான். 4வது ஆயுதம் என்ன வேணும் அவனுக்கு, அதாவது தன்னோட வேலை வேணும். அந்த வேலை விஷயத்துல எது நடந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருது அப்படின்ற அஃபர்மேஷன். அந்த அஃபர்மேஷன் தான் அந்த 4வது ஆயுதம் ஈட்டி. எப்பப்பெல்லாம் தான் இலக்க பத்தின ஞாபகத்துக்கு வருதோ, தான் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வருதோ, அப்ப இந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வேலையை பண்ணான். அடுத்தது அந்த 5வது ஆயுதம் செருப்பு. செருப்பு அப்படின்றது தொடர்ச்சியா நடக்கிறதுக்காக, அதாவது அவன் வேலை தேடுற வேலையை தொடர்ச்சியா செஞ்சான். ஒரு நாள் செய்யறது, அதுக்கப்புறம் ஹோப் விட்டுட்டு அடுத்த நாள் விட்டுறது அப்படின்னு கிடையாது. தொடர்ந்து அந்த வேலையை செய்யறது, 1 2 3 இல்லை 4 இல்லை, எத்தனை நாள் அந்த இலக்கு அடையிற வரைக்கும் அந்த வேலை, அதாவது அந்த இலக்கு அடையிறதுக்கான பயணத்தை அவன் தொடர்ந்து பண்றது. தொடர்ச்சியாக அவனோட திறமையை வளர்த்துக்கிட்டான். அதை எப்படி தேர்வுகளில் வெளிப்படுத்துறது அப்படின்றதையும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த தொடர்ச்சியான செயல்பாடு அப்படின்றது தான் அந்த 5வது ஆயுதம். இந்த 5 ஆயுதத்தையும் அவன் மாற்றி மாற்றி வாழ்க்கையில் என்னென்ன இடர்பாடுகள் வந்தாலும் அவன் தொடர்ந்து இந்த 5 ஆயுதத்தை யூஸ் பண்ணுறான். அவன் இந்த 5 ஆயுதத்தை யூஸ் பண்ணும்போது அவன் ஒரு பிரபஞ்ச வீரனாக மாறுறான். அதாவது எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆழ்மன தடைகளில் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு வெட்டிடுறான். 2வது யார் என்ன கம்பேர் பண்ணி பேசினாலும் அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற கேடயத்தை வச்சு மறைச்சிக்கிறான். 3வது தன்னோட இலக்கை அடையுமா மாட்டோமா அப்படின்றத பிரபஞ்சத்திட்டையோ கடவுள்கிட்டையோ விட்டுறான். 4வது தன்னோட இலக்கை கணக்கச்சிதமாக அடையிறதுக்கு அந்த அஃபர்மேஷன் அப்படின்ற ஈட்டியை பயன்படுத்துறான். 5வது அதை அடையிறதுக்கு உண்டான தொடர் செயல்பாடை அவன் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. இப்படி அவன் போகும்போது இவன் பிரபஞ்ச வீரனா மாறிட்டதுனால யாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறத நிறுத்தல, யாரும் அவன்கிட்ட கேட்கறத ஸ்டாப் பண்ணல. ஆனா அது அவனோட மனசை பாதிக்கல. ஏன்னா இவன் இந்த 5 ஆயுதங்களை மாற்றி மாற்றி பண்ணுறதுனால அந்த 5 அரக்கர்களையும் அவன் மனசுல இருந்து ஒழிச்சிட்டான். இப்போ மனசுல ஒரு தைரியத்தோட, ஒரு துணிச்சலோட, ஒரு நம்பிக்கையான மனநிலையோட, நல்ல அதிர்வுகளோட அவன் ஒரு 5 தடவை தோத்திருந்தா கூட அடுத்தது ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது வெற்றி அப்படின்றத அவன் கையில் சிக்காம 1 நாள் 2 நாள் ஓடி ஒழியலாம். ஆனால் நிரந்தரமாக அவனோட கைகளில் சிக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. 1-2 வருஷங்கள்லேயே இந்த மனநிலையோட இந்த ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டே அதுதான் அவனோட இலக்கை அடையிறதுக்கு உண்டான சிறு சிறு வெற்றிகளாக, அதாவது வேலை கிடைச்சிருச்சு, அவன் சேமிக்கவும் ஆரம்பிச்சிட்டான், அவன் இலக்கை அடையிறதுக்கு உண்டான பயணத்தில் அவன் தொடங்கிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 5 ஆயுதங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, அது உங்களுக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச வீரனை தட்டி எழுப்புங்க. ஏன்னா உங்களோட கதை இன்னும் முடியல. இதை செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.